இப்போ சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இந்த ராய் இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அவங்க ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சயின்டிஃபிக்காக மருத்துவ ரீதியாக தற்கொலைக்கு முக்கியமான விளக்கம் மட்டும் சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? மருத்துவத்தினோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா பார்த்துடுங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு, உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த நம்ம குடலில் சுரக்கக்கூடிய செரட்டோனின் ரொம்ப 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 குறைவாக இருக்கும், நம்பர் 1. இது போக ஆக்சிடோசின், டோப்பமின், நார் அட்ரினலின் எழுதியிருக்கும் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த செரட்டோனின் தான் ரொம்ப முக்கியமானது. இல்லை, இந்த செரட்டோனின் ரொம்ப குறைவாக இருக்கும்போது தற்கொலைக்கு அது ஒரு முக்கியமான காரணம். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதே புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த செரட்டோனின் அளவை நம்ம ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட், அது அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். தற்கொலை வரைக்கும் தடுக்கும் பேலன்ஸ் டயட். அதுக்கு கூட உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், நிறைவேறட்ட கம்யூனிகேஷன், இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வெயிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எதை மறந்தாலும் இந்த செரட்டோனின் கண்டிப்பாக மறந்துடாதுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகேவா?